Hi traders, welcome to KNR Financials. இன்னைக்கு வந்து மார்ச் 15 நேற்று அனாலிசிஸ் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபிளாட் ஓப்பனிங் ஆகிட்டு நமக்கு வந்து 39,500 மேலே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து 39,800 வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அதுவே வந்து 39,800 வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு அப்படின்னா மேலே வந்து நமக்கு கீழே விழுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து 39,800 வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு போயிடும். ஸோ எது வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38,600 வரைக்கும் போகிற சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஓப்பன் ஆகும்போது எங்கே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,800 ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ஓப்பன் ஆனால் நமக்கு வந்து ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் வேணும். மேலே எதுவும் பை கேண்டில் கிடைச்சா மட்டும் தான் நம்மளால் வந்து இந்த இடத்துல பை பண்ண முடியும். பட் இந்த இடத்துல நமக்கு வந்து பை கேண்டில் கிடைக்கல. ஸோ மார்க்கெட் வந்து மறுபடியும் கீழே வந்து பியரிஷாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ பியரிஷாக வராதவங்களுக்கு நம்ம பிளான் ஆஃப் ஆக்ஷன் எப்படி நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கேப் ஃபஸ்ட் நம்ம வந்து மார்க் பண்ணிடணும். ஸோ அப்படி மார்க் பண்ணும்போது 39,500 வரைக்கும் மறுபடியும் மார்க்கெட் மேலே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு அப்படின்னா நமக்கு 300 பாயிண்ட்ஸ் கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு க்ளூ இங்கே இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து என்ட்ரி லெவல் எங்கே ட்ரிகர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இன்வெர்டர் ஹேமர் இருக்குது. அண்ட் தென் நமக்கு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கேண்டில் பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. பட் இதுவும் நமக்கு பிரேக் அவுட் கொடுக்கல. கரெக்டுங்களா? ஸோ நான் ஐடியலாக என்ட்ரி எடுத்த கேண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில், அதாவது 10 to 10:15 இருக்கிற கேண்டில் தான் எடுத்தேன். என்னோட எக்ஸாக்ட் பை அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 குவான்டிட்டி அண்ட் 200 rupees. ஸோ 40,000 நான் டிப்ளை பண்ணியிருந்தேன் கிட்டத்தட்ட. அண்ட் என்னோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,500 தான் இந்த ஐடியில் என்னோட டார்கெட். ஸோ இது வரைக்கும் நமக்கு மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னா நான் வந்து எக்ஸிட் ஆயிடுவேன். ஸோ ஆப்ஷன்ஸில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ். ஸோ ட்ரேடர்ஸ் நம்ம மெயினாக அந்த ட்ரேட் எடுத்தது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவல் 39,800 ஓப்பன் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? ஸோ இங்கேருந்து நமக்கு வந்து ப்ராபபிளியாக மார்க்கெட் எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே தான் வந்து கண்டிப்பாக வரணும். அட்லீஸ்ட் இந்த கேப்பாவது ஃபில் பண்ணணும். ஸோ அதான் வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அது பேஸ் பண்ணி தான் வந்து நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ என்னோட 39,500 வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அதனால தான் வச்சேன். ஸோ அதோட ஆப்ஷன்ஸோட லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ். ஸோ 300 வந்து லிமிட் நான் போட்டுட்டேன். ஸோ லிமிட் ஆல்ரெடி போட்டனால எனக்கு வந்து மார்க்கெட் அங்கே வந்து ஸ்பைக்கில் டச் ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டாக வெளியில் வந்துடுவேன். அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் மட்டும் தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். இல்லைன்னா அன்றைக்கி ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரேட் நான் எடுத்தேன். ஸோ இந்த ட்ரேட் எடுத்தோடனே எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour நான் வந்து வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ 1 hourக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு டேரெக்டாக வந்து என்னோட லிமிட் ஹிட் ஆயிடுச்சு. ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து 800 rupees வரைக்கும் போயிருக்கு. ஸோ நான் வாங்கின ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 200 rupees தான் வாங்கியிருக்கேன். பட் இது ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 800 rupees வரைக்கும் போயிடுச்சு. ஸோ என்னோட 39,500 லெவல் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. அச்சீவ் ஆனதுக்கப்புறம் நான் கம்ப்ளீட்டாக வந்து ட்ரேடை விட்டு வெளியில் வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் லெவல் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மறுபடியும் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செட் ஆஃப் கேண்டில். ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு இண்டக்ஷன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சி. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஐடியலாக வந்து ஒரு பிரேக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து ஒரு பிரேக் என்ட்ரி. ஸோ செல் என்ட்ரி இங்கே நீங்கள் பண்ணியிருக்கலாம். இங்கே நீங்கள் எடுத்திருந்தாலும் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டார்கெட் வந்து 39,275 வச்சிருக்கலாம். அண்ட் தென் நம்மளோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,700க்கு மேலே வச்சா போதும். அண்ட் நம்மளோட டார்கெட் 39,275. ஸோ அதுக்கப்புறம் எடுத்திருந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டான ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இப்போ நாளைக்கான எக்ஸ்பைரி அனாலிசிஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரும்போது எல்லா இடத்துலையும் வந்து மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து. ஸோ 39,600 வந்து நமக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ், அண்ட் 39,400 வந்து நமக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ், அண்ட் தென் 300 வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இப்போது நாளைக்கு நமக்கு என்ன ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எதிர் வந்து இங்கேருந்து புல் பேக் ஆகிட்டு நமக்கு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 39,300 வரணும். ஸோ இந்த 39,300 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து செல் பண்ணலாம். இப்போ சப்போஸ் 39,300 வந்து பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் நேரம் ஹால்ட் அடிச்சு மறுபடியும் பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் எங்கே போகும் அப்சர் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,800 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ சப்போஸ் மார்க்கெட் வந்து 39,300 வந்து ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆகிட்டு நமக்கு மறுபடியும் ஹால்ட் இந்த இடத்துல அடிச்சுட்டு மறுபடியும் பிரேக் அவுட் கீழே கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து மேஜர் ட்ரெண்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் அண்ட் ரீடெஸ்ட் மறுபடியும் டவுன். கரெக்டுங்களா? ஸோ இப்போ டவுன் ஆகிறனால நமக்கு மேஜர் ட்ரெண்ட் வந்து கீழே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38,600. ஸோ இதான் வந்து நமக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் செல் சைட் டார்கெட். அதுவே வந்து நாளைக்கு வந்து கேப் டவுனாக ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷனுக்காக வெயிட் பண்ணோம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 2,000 பாயிண்ட்ஸ் கிட்ட BankNifty கீழே வந்துருச்சு. ஸோ அந்த 2,000 பாயிண்ட் ஆல்ரெடி கேப்சர் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து இமீடியட்டாக ட்ரையல் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா அவங்க ஓவர் நைட்டில் அதிக ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷனுக்காக வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ஃபர்தர் கன்சல்டேஷன் ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே கொடுத்து பிரேக் அவுட் மேலே கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பை பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,300 அண்ட் செகண்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,600 to 800 வரைக்கும் வரும். ஸோ ஓவராலாக நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ நம்ம அசம்ஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குது, அனாலிசிஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இங்கேருந்து மார்க்கெட் வந்த மார்க்கெட் இங்கே பாட்டம் அண்ட் டாப், அப்புறம் இங்கே வந்து நமக்கு பாட்டம் எடுத்துச்சு அப்படின்னா நமக்கு இங்கே போகணும். ஸோ இதான் வந்து நாளைக்கான BankNiftyயோட அனாலிசிஸ். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் KNR Financials. டேக் கேர். பை ஃப்ரெண்ட்ஸ்.